கைஸ், தமிழ்நாட்டோட ஒரு மால்தீவ்ஸ், தமிழ்நாட்டோட ஒரு சுவிட்சர்லாந்து அண்ட் தமிழ்நாட்டோட ஒரு காஷ்மீர் எதுன்னு தெரியுமா? அதுதான் நம்ம கூமாப்பட்டி. ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காத்திய மேல உரசும் பொழுது ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ ஃபுல்லா கூமாப்பட்டி பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்ஸ்டால எங்க திறந்தாலும் கூமாப்பட்டி கூமாப்பட்டின்னு. ஸோ இப்போ நம்ம சேனல்லே போடலன்னா நல்லா இருக்கும் இல்லையா? சரி, வாங்க நம்ம இந்த வீடியோல வந்து கூமாப்பட்டி பத்தி பார்க்கலாம். ஓகேவா? அச்சுவால், நான் சதீஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரைவ சதீஷ் யூடியூப் சேனல். கைஸ், நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நிறைய அந்த மாதிரி கண்டென்ட் போடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஏங்க எஸ், ஆக்சுவலா கூவாப்பட்டி எங்க இருக்குன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஏரியா தான். ஓகேங்களா? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு கூவாப்பட்டி. ரொம்ப ஒரு சின்ன ஊர் தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சின்ன கிராமம். நல்ல கிராமம் தான் இருக்குங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய கிராமம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் தான் வாழ்ற ஒரு ஒரு சின்ன கிராமம். சரி, அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்லை கைஸ். அதுல என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமா இருக்கு சுத்திலும். இந்த ஊரை சுத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை, நடுவுல வந்து ஆறு. அதனாலதான் இந்த வியூ பார்க்கறது வந்து உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு ஊர்ல வந்துச்சுனாலே அந்த இடம் வந்து ஒரு இயற்கை வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா அங்க மேற்கு தொடர்ச்சி மலை அருவி இருக்கும். அங்க எல்லாம் காட்டு விலங்குகள் வனவிலங்குகள் எல்லாமே இருக்கும். அருவிலிருந்து வர்ற ஆறு இருக்கும். சோ அதுதான் கும்மாப்பட்டியும் அந்த வழியில வரதான்னு வச்சுக்கோங்களேன். மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற ஏரியா. சரி, இந்த ஊர் வந்து வந்து ஒரு இளைஞர் வந்து என்ன பண்றாரு, அதாவது ஒரு சோசியல் மீடியா என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நீங்க இந்த கூமாப்பட்டியை சுற்றி நீங்க பாத்து ஒரே மனுஷன் ஒரு இந்த மாதிரி ஒரு மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லா எங்க அவரோட அந்த 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 ஊரோட வட்டார வழக்க வச்சுக்கிட்டு ட்ரெண்ட் பண்ணி இந்த உலக லெவலில் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு guys. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னா அவரோட ட்ரெண்ட் ஆனதுனாலதான் நான் யூடியூப் சேனல்ல பேச வந்திருக்கேன். சரிங்களா? சரி, நம்மளும் ஏதாவது ட்ரெண்ட் ஆகுமே அப்படின்னா அந்த ட்ரெண்டோட நம்மளும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஏதோ ஒரு வியூஸ் போகும். ஏன்னா நம்ம இப்பதான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு யூடியூபர் சொல்லலாம்ல. சரி, யூடியூபர். அதாவது அது போட்டு போட்டு கிட்டத்தட்ட இப்ப எடுத்து போடுது தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு. பட் அது இந்த டைம்ல எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, உடனே ட்ரெண்ட் ஆச்சு, அது நல்ல விஷயம் தான். ட்ரெண்ட் ஆனது நல்ல விஷயமும் இருக்கு, இன்னொரு கெட்ட விஷயம் இருக்கு. நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இதுல சோசியல் மீடியா எல்லாம் போடுறாங்க. அதை விட சேட்டலைட் சேனல் ஃபுல்லா கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா தெரியும். சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டாவே இன்ஸ்டா திறந்தீங்கன்னா குமாப்பட்டி குமாப்பட்டி, இந்த பக்கம் திரும்பினா குமாப்பட்டி, இந்த பக்கம் திரும்பினா குமாப்பட்டி, மேல திரும்பினா குமாப்பட்டி. அந்த எங்க சரிங்க அப்படியே ரூப்ல ஓடிட்டே இருக்கு. எங்க எங்க ஊருக்கு வாங்க, இங்க தண்ணியை குடிங்க. ஆனா இந்த கிளிப் ஆட் பண்றேன், நமக்கு செட் ஆக சொல்றதுக்கு பாத்துக்கோங்க. ஏங்க ஏங்க எங்க ஊரை பாருங்க, எங்க தண்ணிய பாருங்க, எங்க தண்ணி கலரை பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க தண்ணிய மேல பட்டுன்னு 10ஆம் படிக்கும் போது யாழ் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாமா இருக்குங்க டீச்சர். ஐயோ ஏங்க இந்த தண்ணியில குளிக்கும் பொழுது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க. சொர்க்கத்துல பிறந்த மாதிரி இருக்கு, சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்குங்க. ஏங்க கூமாப்பட்டி தண்ணியில குளிச்சீங்கன்னா ஏங்க லவ் சக்சஸ் ஆயிரும். கல்யாணம் முடிச்சா 2 குழந்தை பிறக்கும், 2 குழந்தை பிறக்கும். வாழ்க்கையில உச்சகத்துக்கே போலாம், உச்சகட்டத்துக்கு போடுவாங்க. உங்களுக்கு எந்த கவலை இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் தீர்வு கூமாப்பட்டி தாங்க. ஐ லவ் யூங்க டீச்சர். அந்த மாதிரி சேட்டலைட் சேனல் எல்லாம் கவர் பண்றான். இதுல மாதிரி தந்தி பாலிமர் சன் நியூஸ் எல்லாம் கவர் பண்ணி தலைவன் தான் கைஸ் ட்ரெண்டிங். அவரு நேம் தெரியல, அவரு தான் ஃபுல்லா இன்டர்வியூ. பட் அவரோட மோட்டிவ் ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஊரு நம்ம தான் அதை வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவர் உண்மையே பாராட்டு. சரிங்களா? அவன் ஊரு அவனுக்கு பெஸ்ட் தானே. இப்ப அவங்க உங்க ஊருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இங்க உங்க ஊரை பெஸ்டா பேசுவாங்க. ஸோ அவரோட ஊரை ப்ரொமோட் பண்ணி உலக லெவல் ட்ரெண்ட் பண்ணி பேசிடுறாங்க. ட்ரெண்ட் பண்ணதுல எங்க இருந்தா பெங்களூர்ல இருந்து தான் ஆள் வந்துருக்காங்க பாத்துக்கோங்களேன். அந்த சின்னோண்டு ஒரு ஊரை பார்க்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டாங்க, எல்லாம் சென்னையில இருந்து மதுரையில இருந்து எல்லா இடத்துல இருந்து வந்து பாத்துருக்காங்க. இதுவே சார் அந்த அந்த பிளேஸ்ல என்ன இருக்கு இல்ல அப்படிங்கிற 2வது விஷயம். பட் அந்த ஒரு ஆளு வீடியோ போட்டது எவ்வளவு பேர்த்த கவர்ந்துருக்காரு பாத்துக்கோங்களேன். ஆனா அவர் காட்டுறதை விட சேட்டலைட் சேனல் ரிவ்யூ காட்டினாங்க, இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த மலை, அது கீழே ஆறு எல்லாமே நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ட்ரெண்ட் பண்ணது தப்பு இல்லை பேசுறப்போ அது என்ன இப்போ வந்து கவர்மெண்ட் எப்படி ஒரு மாதிரியா சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அந்த ஊர்ல வந்து போனது எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் நியூஸ் சேனல் எல்லாமே கவர் பண்றாங்க, போனது எல்லாமே சொல்றாங்க. அந்த ஊர்ல எதுவுமே இல்லை, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எல்லாமே ஓரமாவே இருக்காங்க. சரி, நீங்க போறது கிராமம் தான்.
சரிங்களா? நீ கிராமத்துல அப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு வீடு பாத்ரூம் இருந்தாலும் கிராமத்துல எல்லாமே அவுட் சைடு தான் போவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பைக்ல போனா சைடு ஃபுல்லா பாத்ரூமா இருக்கு, சைடு ஃபுல்லா பாத்ரூமா இருக்கு. கிராமம் அப்படிதான் இருக்கான். என்ன பண்ணுவானுங்க கிராமத்துல, காலைல எழுந்திரிப்பானுங்க, மாட்டு தண்ணியை பிடிச்ச மாட்டுக்கு போய் இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்ரூம் போயிட்டு பல்லு குச்சை உடச்சு நம்ம மாட்டு பல்லு வலிக்கிட்டு வருவானுங்க. அதுதான் கிராமம். இல்ல நீங்க இங்க இருந்து அங்க போயிட்டு அப்படி இருக்குன்னு சொல்றது என்ன சொல்லுங்க? என்னதான் பாத்ரூம் கவர்மெண்ட் ஒரு வீட்டுக்கு வீட்டு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாலும் அது மாற்றவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நானும் கிராமத்துல தான் இருக்கேன், எனக்கும் தெரியும். ஸோ அதை நம்ம நீங்க அங்க இருந்து அங்க போயிட்டு அது நம்ம ஊரை போய் சொல்லி என்ன பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே அங்க இருக்கு அணைய டேம் எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. பட் எல்லாமே இது ட்ரெண்ட் ஆனோடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மூடிட்டாங்க. இது வந்து சில பேர் இந்த கவர்மெண்ட் தப்பு சொல்றாங்க, இல்லைங்க அது மூடிதான் ஆகணும். ஓ அது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் இல்ல, அந்த ஆறுல சேரு இருக்கும். அது இப்ப இவங்க அந்த ஊர்ல இருந்திருக்காங்க, எப்படி வரணும் என்னன்னு தெரியும். புதுசா வரானுங்க எல்லாம் ஃபேமிலியோட வராங்க, கார் எடுத்துட்டு தான் வராங்க. ஏன்னா ஒரு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. மாடு உள்ள போயிட்டு என்ன சொல்றாங்க, திரும்ப அதை கவர்மெண்ட் தான் சொல்றேன். நான் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா பட் என்ன ஃபேக்டோ அதுதானே. நம்ம ஊர்ல நம்ம கிணறு எப்படி இருக்கு எனக்கு பிடிக்க தெரியும். ஆனா ஊர்ல இருந்து ஒருத்தர் வரணும் அவனுக்கு தெரியுமா? சோ அதனால அதெல்லாம் மூட்டாங்க, அதை ஃபேமிலியும் மூட்டாங்க. இப்ப போறவங்க எல்லாமே ஏமாற்றத்தோட தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க இருந்து வரானுங்க, ஆனா எல்லாமே ஏமாற்றத்தோட தான் தெரிவிக்க போறாங்க. ஏன்னா அவங்க அப்ப போட்டதும் 5 வருஷம் முன்னாடி ஆமா தண்ணி எல்லாம் இருந்தப்ப. ஆனா இப்ப வந்து தண்ணி எதுவுமே கிடையாது, எல்லாம் வறட்சியா இருக்குதான். சோ அதனால இப்ப எல்லாமே இதா இருக்கு. அது இல்லாம இப்ப இந்த வீடியோட தாக்கம் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லாம் வர்றது மட்டும் கிடையாது. அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் வந்து இப்ப பூமாப்பட்டி ரெண்டானதோடனே அங்க ஒரு பூங்கா ஒண்ணு இருக்கு, அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறது. அப்போ அதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பூமாப்பட்டி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சுற்றுலா தலமா மாத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வீடியோ மூலமா என்ன சொல்றது என்னன்னா, அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், நல்ல ஒரு பிளேஸ் தான், நல்லா இருக்கு, அது அவங்க கொண்டாடிட்டோம். நம்ம வந்து யாரும் அங்க போக வேண்டியது. சரிங்களா? உங்க ஊர்ல இருக்கோம், உங்க ஊர்ல உங்க என்ன ஆறு குளம் தான் இருக்கு. சரியா? அங்க போயிட்டு லைக்ஸ்க்காகவும் நம்மளோட சேனல் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு யாரும் போக வேண்டாம். வியூ பாக்குறீங்களா, ரசிக்கீங்களா, ஏதாவது ட்ரெண்ட் பண்றீங்களா, லைக் போடுறீங்களா, கமெண்ட் போடுறீங்களா, ஏன்னா நம்ம எல்லாருமே அங்க ஏன்னா அங்க ஒரு ஒரு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து அந்த ஊர்ல ஸ்டே பண்ணி பண்ற அளவு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. அது சுற்றுலா தளத்துக்கான இடமும் இல்லை. அது சரிங்களா? நல்லா இருக்கு. இப்போ எதுவுமே இல்லை காசு. இப்போ உங்க ஊர்ல எடுத்துக்கோங்களேன், மழை டைம் ஒரு வியூ பாருங்க, அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி அவன் ஊரை ரசிச்சுட்டு போகடா. அவன் ஊருக்கு அவனுக்கு அவன் ஊர் பெரிய விஷயம். எல்லாரும் அங்க போய் நம்மளால போன சும்மா வருவானுங்களா, பாட்டில் எல்லாம் கேஸா வாங்கிட்டு போகணும், அங்க போய் குடிச்சுட்டு அப்படியே தூக்கி போகணும், வாட்டர் பாட்டில் அங்கேயே தூக்கி போகணும். சொல்லுங்க, அங்க எல்லாமே விவசாயத்தை நம்பி தான் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்றோம். ஆடு மாடு மேய்க்கிறோம். அவங்க எல்லாம் ஒரு நிம்மதியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேக்சிமம் கிராமத்துல வந்து ஒரு நிம்மதியான, இங்க இருக்கவங்க எல்லாமே அங்க நோக்கி போற காரணம் என்ன, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும், டிப்ரெஷன் வந்து தள்ளி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால அங்க யாரும் முடிஞ்சாலும் நம்ம போக வேண்டாம், அழகை ரசிப்போம். அதை வந்து நம்ம அடையணும்னு நினைச்சா அது அந்த அழகுன்னு கேட்டு. சரிங்களா? அவர் இதுக்கு மேலேயே வந்து கம்மி பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்க மக்களே நிறைய சொல்றாங்க வரது பிடிக்கல. ஏன்னா வரானுங்க, அவன் சர்க்கரை தம் போடுறானுங்க, அவன் மட்டும் கோழி எடுத்து வரானுங்க, அவன் மட்டும் அங்கேயே சாப்பிட்றானுங்க. அதுவும் சில பேர் சொன்னாங்க தண்ணியில வந்து அந்த கிளிப்பே ஆட் பண்ற மாதிரில அந்த ஊருக்காரர் இன்னொருத்தர் போட்டிருக்காரு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ட்ரெண்டான ஒரு ஊர்னா இந்த கூமாப்பட்டின்ற ஒரு ஊர். ஊட்டி கொடைக்கானலை விட இந்த ஊர் ஒருத்து டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படி இப்படின்னு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டிங்கன்னா நானும் இந்த ஊருக்காரர் தான், அதனால எனக்கு தெரியும். இல்லையே ப்ரோ, நான் நிறையா ட்ரோன் ஷாட் பார்த்தேனே, அதெல்லாம் எப்படி இப்போ அப்படி தான் இருக்கான்னு கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் பார்த்த ட்ரோன் ஷாட்டோட முதல் லொக்கேஷனுக்கு நான் காட்டுறேன். இதுதான் இப்போ அந்த ட்ரோன் ஷாட்டோட முதல் லொக்கேஷனு. நல்லா வியூ எல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கலாமா ப்ரோ, தண்ணியில் குளிக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணி வெடியை போட்டுட்டு இங்கே தான் வந்து கழுவுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க குளிக்கலாம் முடியாது கைஸ், நீங்க வந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணா வரலாம். இதுதான் கூமாப்பட்டியோட என்ட்ரன்ஸ் ப்ரோ. அப்ப இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா இந்த லொகேஷன்ல நம்மளால போக முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா இது ஃபாரஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஃபால்ஸ் லொகேஷனும் அதே மாதிரி தான், இதுவும் ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. பாத்தீங்க என்ன சொன்னாரு, அந்த தண்ணிய அமிர்த மாதிரி இருக்கு, அந்த தண்ணி ரசாயன மாதிரி இருக்கு, அது குடிச்சா கிட்னி ஸ்டோனா சரியாகும். அது சொன்னா நீங்களே போக மாட்டீங்க. அது என்ன சொன்னாரு, இல்ல காலை கடனை கழுவுறா, ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க, அப்படிதான் இருக்கும். உங்க ஊர் ஆறு எப்படி இருக்கு தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அங்கெல்லாம் இமேஜ் பண்ணுவாங்க, உங்க ஊருக்கு எடுத்துங்க உங்க ஊர் ஆறு. நானும் ஓப்பனா சொல்லுவேன், எங்க ஊர் ஆறுலாம் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அப்படிதாங்க இருக்கும். அதை அவர் பிடிச்சு காட்டினாருன்னா அவர் வேற ஒரு இடம், அந்த ஊருக்காரரு அவருக்கு எல்லா இடமும் தெரியும், அவர் காட்டின எல்லாம் டேம் அருவி, உங்களால அங்க போக முடியுமா? அவ்வளவு வேண்டாம், ரசிக்கத்தோட இருந்துக்கும். இல்ல இன்னும் இது எப்பதான் அந்த ட்ரெண்ட் முடியுமோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் போட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் நினைச்சது சாதிச்சிட்டாரு, உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டாரு. அந்த கூமாப்பட்டிங்கிற ஒரு ஊர் எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு.
ஏன்னா மழை அதை இப்போ நீங்க எல்லாருமே விரும்புறது என்ன காரணம்? மழை இருக்கு, இயற்கை இருக்கு, தண்ணி அழகா இருக்கு. சரிங்களா? அதை வந்து நீங்க அங்க போய் தான் ரசிக்கணும். இல்லை உங்க ஊர்ல இருக்க மழையை பாதுகாப்புங்க. கன்னியாகுமரிலாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி வெட்டி விற்கிறான். அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. அந்த இதை விட கன்னியாகுமரி எவ்வளோ ஒரு இயற்கை நிறைந்த சரி, நான் அதை அவன் தடுக்க மாட்டான். அவன் கன்னியாகுமரிக்காரன் ஒரு தடுத்து நிறுத்த மாட்டாங்க. தடுத்து நிறுத்துற ஒரு சில கட்சிகள் இருக்கு, அதையும் எல்லாமே விளையாடுறாங்க போறாங்க. ஸோ அவங்கவுங்க ஊர்ல இருக்க இயற்கையை எல்லாருமே கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா, பூமா பட்டியும் தேவையில்ல, ஒரு பட்டியும் தேவையில்லைங்க. உங்க ஊர் வந்து பார்த்தேன் போற அந்த ஊருக்கு தான் டிஸ்டர்ப். அது இன்னொன்று சொல்றாங்க, அங்க இருக்க நாய் எல்லாம் கடிச்சிருச்சுங்க. ஊர்ல நாய் இதுதான் செய்யலாம். ஒரு பெரிய கொடையில நீங்க போனீங்கன்னா அந்த நாயை மிரண்டான். என்னடா அது நம்ம ஊர்ல வித்தியாசமா எல்லாம் ஆறானுங்க அப்படின்னு அவன் கடிச்சிச்சு. 40 பேர்த்த கடிச்சிச்சான். எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிடக்குறானுலாம். எதுக்கியா அது சரின்னு போனோமா, வீடியோ பார்த்தோமா, லைக் பண்ணோமா, ரசிச்சோமா, அது கூட வந்துருங்க. பூமாப்பட்டி போறேன், காமாப்பட்டி போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு போவாருங்க. சரிங்களா? அது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் பிளான் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போங்க. அந்த ஊரை போய் நாசம் படுத்தாங்க. நம்ம விட்டு சொல்ல வரல, அது இயற்கையாகவே இருக்கட்டும், அந்த ஊருக்காரங்க பயன்படுத்தட்டும். இது நம்ம போகவே கூடாதுன்னா வேணாம், சுற்றுலாத்தலமா வேணா மாறும். சுற்றுலாத்தலமா மாறி அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்து பாத்ரூம் எல்லாம் கொண்டு வந்து ஒரு நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்ப போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கூமாப்பட்டியா வருங்க. சரிங்களா? Guys, this video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.